வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincare.com. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிஸ். சப்போஸ் நீங்கள் வந்து சென்செக்ஸ் வந்து 4000 கிட்டே இருக்கும்போது வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். 4091 கிட்டே இருக்கும்போது சென்செக்ஸ் வாங்குறீங்க. வாங்கிட்டு பொறுமையாக இருக்கீங்க. எந்த விதமான அந்த அந்த முதலீட்டில் எந்த விதமான கை வைக்கிறது இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, அது பாட்டு விட்டுடுறீங்க. அப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு சென்செக்ஸ் வந்து 29,421 ஆகுது. அதாவது 619% ப்ராஃபிட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில். 4091 வாங்கினீங்க பர்ச்சேஸ் ப்ரைஸு, 29,421 ஆயிடுச்சு 25 வருஷத்தில். அதாவது 619% அப்சல்யூட் கெயின். இப்போது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? நம்ம ஆனுவலைஸ் ரிட்டர்னா எவ்வளோன்னு என்னன்னு சொல்லியிருக்கோம், சிஏஜிஆர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க மீதி வீடியோவுக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பொறுமையாக இரு தம்பி, இந்த வாலட்டிலிட்டிலாம் டெம்பரரி. இன்ஃபேக்ட் என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் வாலட்டிலிட்டி டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும், லாங் டேர்மில் ஈக்விட்டி நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும், அத்தா கொடுக்கும்னுவானுங்க. இதெல்லாம் எவ்வளோ உண்மைங்கிறது பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமுக்கு ஒரு மணி வேல்யூ உண்டு. அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிம்பாங்க. அல்ல தமிழில் வந்து காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது. அதோட மீனிங் என்னங்கிறது இன்சூரன்ஸில் ஒரு விதமாக பார்த்தோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட மீனிங் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் என்னோட வீடியோஸில், இங்கிலீஷ் வீடியோஸில், தமிழ் வீடியோஸில் சொன்னதில்லை, சைட்வேஸ் மார்க்கெட்னு கத்திட்டே இருப்பேன். அதாவது மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷை பார்த்து பயப்படுறாங்க. ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷை பார்த்து பயப்படவே வேண்டாம். மார்க்கெட் திடீர்னு புசுன்னு மேலே போச்சுன்னா தபால்னு கீழே விழுந்தால் திருப்பி மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டோடைய இயல்பு. அதை பற்றி நம்ம பயப்படவே கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னா, ஒரு 5 வருஷமா 10 வருஷமா 7 வருஷமா மார்க்கெட் எங்கேயுமே போகாமல் இருக்கும். இப்படி மேலே போகும் கீழே வரும், கொஞ்சம் ரொம்பவும் லாஸ் வராது, ரொம்பவும் கெயின் வராது. இப்படி ஒரு 10 வருஷமா அதே லெவலில் இருந்துடுச்சுன்னா உங்கள் ரிட்டர்ன் என்ன ஆகுது? இப்போ அதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்செக்ஸ் வந்து 4091 இருந்தது வந்து 30th March 1992. சென்செக்ஸ் 29,421 ஆனது 24th March 2017. அதாவது 25 வருஷம். 30th March 1992ங்கிறது வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் தான் இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஷார்பஸ்ட் ஸ்கேம். டமால் விழுந்தது மட்டும் இல்லை, எந்திரிக்கல. 10 வருஷம், ஆல்மோஸ்ட் 2002 வரைக்கும் இந்தியாவில் கண்ணா பின்னா சைட்வேஸ் மார்க்கெட் ஒன்றுமே இல்லை. சென்செக்ஸ் ஏறவே இல்லை, படுத்தது தான். நீங்கள் ஞாபகம் உங்களுடைய அம்மா பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் 90s எவ்வளோன்னு போய் கேட்டு பாருங்கள். 12%. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டே அவ்வளோ கொடுப்பாங்க. 10%, 11%, 12% இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வரும். அந்த மாதிரியான ஒரு காலம். இந்தியா ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்டாக இருந்த காலம். அதாவது கவர்மெண்ட் கிட்ட காசே போண்டியே இல்லாத காலம். இந்த மாதிரி இப்போ இருந்த மாதிரி அப்போ இருந்தாங்க. அப்போ அதோட மோசம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 25 வருஷம் ஒருத்தர் வெயிட் பண்ணி அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டெல்லாம் பார்த்து, .com கிராஷ் எல்லாம் பார்த்து, 2008 கிராஷ் எல்லாம் பார்த்து, 10 வருஷம் சைட்வேஸ் மார்க்கெட் எல்லாம் பார்த்து எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்க முடியுமோ இருந்து 2017 அவர் ரிட்டர்னை செக் பண்ணார்னா 619% அப்சல்யூட் ரிட்டர்ன். அடேங்கப்பா! ஆனால் ஒரு கேட்ச் இருக்கு. 619ங்கிறது என்ன? திருப்பி கால்குலேட் பண்ணுவோம். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை ஃபைனல் வேல்யூ. அதுதான் அப்சல்யூட் ரிட்டர்னோடைய ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் வேல்யூ மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டை வச்சு 25 வருஷம்
மா 20 வருஷமானு கணக்கு கிடையாது, அப்சல்யூட் ரிட்டர்னுக்கு தான். 3x ப்ராஃபிட் 4x ப்ராஃபிட் அப்படி இப்படின்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கதை விடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் எவ்வளோ ஆனுவலைஸ் ரிட்டர்னே நீங்கள் வேணால் பாருங்களேன். எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டும் ஆனுவலைஸ் ரிட்டர்னை பற்றியே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மல்டி பேக்கா 10x 25x இப்படி இந்த ரேஞ்சில் தான் பேசுவாங்க. எனக்கு யார் உட்காந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணால் தானே தெரியும் எவ்வளோ அழகுன்னு. இப்போ நம்ம ஆனுவலைஸ் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது பண்ணுறது XIRR அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் எப்படி வேணால் கால்குலேட் பண்ணலாம். எந்த வித டேட்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் XIRR. அதாவது நீங்கள் மாதம் ரெகுலராக 30 டேஸ்க்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணாலும் போடலாம், இர்ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணாலும் XIRR யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். CAGR கூட கால்குலேட் பண்ணலாம் XIRR வச்சு. ஸோ இப்போ இந்த XIRR ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் முதல்ல இங்கே கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், XIRR யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலீடை வந்து நெகட்டிவாக போட்டுடலாம். இதை விட்டுருங்க, இது வேண்டாம். இப்போது இந்த ஸோ XIRR ஆஃப் வேல்யூஸ் கமா டேட்ஸ், அவ்வளோதாங்க. 8%, 8.2%. 25 வருஷம் கழிச்சு 619% சென்செக்ஸ் ஏறினாலும் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிங்கன்னா 8% தான். இந்த டைம்லலாம் இவர் 1992லேருந்து 2017 வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, FD எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சாரி PPF எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, EPF எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை விட ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக பார்த்தாங்கன்னா 2-3% ஜாஸ்தி. அதனால் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வரும்லாம் நம்பாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் நீ என்னடா சும்மா இப்போ ஒரு செலக்டடான பாயிண்ட்டை மட்டும் எடுக்கிறடா, நீ ரொம்ப நெகட்டிவ் அப்படிமா. இதை போல் முட்டாள்தனம். நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அப்படின்லாம் கதை விடுவாங்க. இதை போல் முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த இன்வெஸ்டர் ஹவார்ட் மார்க்ஸுங்கிறவர் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்வார். அதாவது ஒரு 6 அடி ஹைட் உள்ளவன் வந்து அவனுக்கு நீந்த தெரியாதான். பெரிய ஒரு நதி வந்து தான் 6 அடி அவனுடைய ஹைட்டு, நீந்த தெரியாது அவனுக்கு. ஒரு நதியை கடக்கணும். இப்போ என்ன பண்ணா, ஒருத்தனை கேட்டானா, டே ஆவரேஜாக இந்த நதி எவ்வளோடா டெப்த்து அப்படின்னு கேட்டான். 5 அடி தான் இங்கே டெப்த்து ஆவரேஜ் அப்படின்னா. அவ்வளோதானே, எனக்கு 6 அடி 5 அடி தானே டெப்த்து, நீட்டாக சும்மா நடந்தாலே போதுமே, நடந்து ஸ்லோவாக நடந்தே போயிடலாமே, நீந்த வேணாமே அப்படின்னு நினச்சி போனானா. இப்போது ஒரு நதி வந்து ஆவரேஜ் டெப்த்து 5னா நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் 5 அடி தான் டெப்த் இருக்குமாங்க. சில இடம் 3 அடி இருக்கும், சில இடம் 10 அடி இருக்கும். அப்போ அந்த ஆள் சும்மா நடந்து போனான்னா என்ன ஆகும்? இதுதான் முட்டாள்தனம். ஆவரேஜ் ரிட்டர்னை பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனம். எஸ்பெஷலி ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் புண்ணாக்கெல்லாம் தயவுசெய்து விட்டு தள்ளுங்க. இந்த சென்செக்ஸோட ஹிஸ்ட்ரியில், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப மோசமான ரிட்டர்ன் லாங் டேர்மில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்லுறது. இது உங்களுக்கு நடந்தா, இப்போ அந்த 5 அடிக்காரன் வந்து சாரி அந்த 6 அடி ஹைட் உள்ளவன் வந்து ஒரு 10 அடி டெப்த் இருக்கிற இடத்துல காலை விட்டான்னா அப்போதான் ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்மளால வந்து நம்மளுடைய இலக்குகள் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், டிசிப்ளின் முக்கியம், பேஷன்ஸ் முக்கியம், அது மட்டும் போதாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆளுங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் பாட்டு அவங்க SIPயில் இந்த பூஜை போடுற மாதிரி போட்டுகிட்டே இருங்க, சந்தோஷமாக அவங்க இருப்பான், அவனுக்கு வேண்டியது கமிஷன் வந்துட்டு இருக்கும், நீட்டாக இருப்பானுங்க, AMCக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும், 2 பேர் சந்தோஷமாக இருப்பானுங்க. நம்மளுடைய இலக்குகள்லாம் எவன் பார்த்துக்கிட்டு. ஸோ அதனால் தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், ஃபைனான்ஷியல் பிளான் போடணும். 2-3 பேர், அதாவது நான் தமிழ் வீடியோஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃப்ரீஃபின்கேலை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுங்க, தமிழ் பேசுகிற ஆளுங்க வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. யூடியூப்பை பற்றி எனக்கு தெரியும், அது வரும்னு எனக்கு தெரியும், அது வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா மக்கள்லாம் என்னுடைய ஃபைனான்ஷியல் பிளானிங், இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் வீடியோஸ்லாம், அந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, எக்ஸல் கால்குலேஷன்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு இதெல்லாம் ரைட்டு, எனக்கு இவ்வளோ தான் சம்பாத்தியம், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன வழி, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. எல்லாராலையும் எல்லா
எல்லாராலையும் எல்லா கனவுகளையும் வாழ்க்கையில் அடைய முடியாது. உங்கள் சம்பாத்தியம் குறைவுனா உங்களுடைய கனவுகளும் குறைவாக தான் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி தான் பண்ணணும். வேறு என்ன பண்ண முடியும்? ஸ்பெஷலாக அதான் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் சேஃபாக எல்லாத்தையும் நான் எஃப்டியில் வச்சுப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பலனை அனுபவிக்கணும். நான் போய் டே ட்ரேடிங் பண்ணுவேன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன்னா அதுக்கு அதோடைய பலன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இவ்வளோதான் உங்கள் சம்பளம்னா அவ்வளோதான் உங்கள் கனவுகள் இருக்கணும். உங்கள் கனவுகளும் செலவுகளும் சம்பளத்துக்கு உள்ளதான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கஷ்டம்தான் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதானே உண்மை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நான் காமிச்சது வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 8.2 8.4% போட்டாங்க இல்லையா? இது 8.4%க்கான ஒரு இமேஜ் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது இந்த டைம் இந்த இடத்துல ஃபைனல் வேல்யூ இங்கே. ஆக்சுவலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ப்ளூ டாட்ஸோடைய பாதையில் போயிருக்கு. மேலே எங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகலை. தான் சைட்வேஸ் மார்க்கெட் நான் சொன்னது. அதுக்கப்புறம் மேலே ஜூம்னு இறங்கிட்டு, டமால்னு இறங்கிச்சு, அப்புறம் மேலே போச்சு. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அதாவது XIRRO CAGRO வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது 8.4ங்கிறது என்னன்னா இதோடைய ஆவரேஜ். இந்த ப்ளூ கலர் டாட்ஸ், இந்த ப்ளூ கலர் பாத்தோடைய ஆவரேஜ் தான் இந்த ஆரஞ்சு, இந்த ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர் டாட்ஸ். இந்த மாதிரி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பாதையும் இருக்காது. பட் நீங்கள் ஏன் வந்து உங்களுக்கு 8.4% தான் கிடைச்சிது, 600% அப்சல்யூட் கெயின் இருந்தாலும் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஏன் கம்மியாக இருந்ததுன்னா 10 வருஷம் இதில் வேஸ்ட் ஆச்சு. திருப்பி இங்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு. இங்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் இங்கே எல்லாம் டைம் வேஸ்ட் ஆக உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிடும். இதுக்கு பேர் தான் காலம் பொன் போன்றது. இப்போ நீங்கள் இன்னொரு இதை வேற விதமாகவும் பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட எப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு செக் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து சாரி அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, சரி நான் இங்கே வேண்டாம், இப்படி சொன்னால் எனக்கு ஃப்ளோ சரியாக வராது, வேறு மாதிரி சொல்லுங்கள். இப்போ இப்படி வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து 1 ஜனவரி 2000 வாங்குறீங்க, 1000 ருபீஸ்க்கு ஏதோ வாங்குறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதாவது டிசம்பர் 31 பார்க்குறீங்க, அது 5000 ஆகிடுது வேல்யூ. அப்போ வந்து உங்களுடைய அப்சல்யூட் அது ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 400%. அப்படியேங்கப்பா 400%. அப்சல்யூட் வேல்யூ அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்சல்யூட் கெயினும் அதே மாதிரி தான். இதுவே 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஆச்சுன்னா டமால் 400% 124% ஆகிடும். ஆனுவலைஸ் நான் சொல்கிறது XIRR ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன். அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 38 ஆகிடும். 10 வருஷம் கழிச்சு 5000 ஆச்சுன்னா 17, 25 வருஷம் கழிச்சு 5000 ஆச்சுன்னா 7, 30 வருஷம் கழிச்சு 5000 அதே 5000 6%. ஸோ அதாவது நான் சொல்கிறது வந்து இனி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 ரூபாய் தான், ஃபைனல் வேல்யூ 5000 ரூபாய் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கெயின் எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம். சாரி 5000 மைனஸ் 1000 ரூபாய் டிவைடட் பை 1000 ரூபாய். ஸோ 400% கெயின். 400% கெயின். 400% கெயினுங்கிறது ஒரே நம்பர் தான், அது மாறவே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்தாலும் 5 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்தாலும் அப்சல்யூட் வேல்யூ 400%ங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த 400% கெயினுக்கு 30 வருஷம் ஆச்சுன்னா உங்களுடைய ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 6%-ஆக குறைஞ்சிடும். ஸோ இந்த குறைவு தான் நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன். கடை அந்த 400% அப்சல்யூட் கெயினுங்கிறது கடன்னு குறையுது பாருங்க. டைம் ஆக 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 அவங்களுடைய ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கண்ணா அப்படின்னாலும் குறையும். இதுக்கு பேர் தான் காலம் பொன் போன்றது. நான் திருப்பி சொல்கிறேன், பேஷன்ஸ் தேவை, டிசிப்ளின் தேவை. ஆனால் பேஷன்ஸ் மட்டும் போதாது, டிசிப்ளின் மட்டும் போதாது. மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளானை பற்றிலாம் கவலை கிடையாது. உங்களுக்கு கரெக்டான ஃபைனான்ஷியல் பிளான் இருக்கணும். ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இருக்கணும், திட்டம் இருக்கணும். இதை பற்றி நான் வர வீடியோஸில் சொல்கிறேன். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னா என்னன்னு சொல்கிறேன். அதை மட்டுமே பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை தீந்துடும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.